வணக்கம் ரிதி. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பலதரப்பட்ட நோய்களுக்காக சிகிச்சை பெறுவதற்காக வந்து செல்கின்றனர். குறிப்பாக நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த உள்நோயாளிகளாக அங்கேயே தங்கி ஓரிரு நாட்கள் சிகிச்சை பெறுகின்ற அந்த சூழ்நிலைகள்ல அங்குள்ள செவிலியர்கள் ரெஜினா மற்றும் அனிதா என்கிற செவிலியர்கள் அந்த மருத்துவமனையில ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர் பெண்களை வைத்து ஊசி மருந்து போன்ற சிகிச்சைகளை அளித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது சம்பந்தமாக கடந்த 17ஆம் தேதி அங்கு சிகிச்சைக்காக சென்ற அந்த நோயாளிகள் அவர்களுக்கே தெரியாமல் அந்த காட்சிகளை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பரவியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி அந்த வாணியம்பாடி அரசு மருத்துவமனை பழுதடைந்து சிதிலமடைந்து காணப்பட்டு வந்த சூழ்நிலையில குறிப்பாக பெண்கள் தரக்கூடிய அந்த வார்டுகளில் தரைத்தளத்தில் இருக்கின்ற அந்த டைல்ஸ் எல்லாம் பெயர்ந்து அந்த இடத்தில் எலிகள் சர்வசாதாரணமாக நடமாடி செல்லக்கூடிய அந்த அவலங்களும் ஏற்பட்டிருக்கிறது. அதே இடத்தில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, அதாவது இந்த நோயாளிகளுக்காக உதவி செய்து வருகின்ற அந்த உறவுக்காரர்கள் அங்கே தங்கி படுத்து உறங்கி உண்டு செல்லக்கூடிய அந்த அவலங்களும் ஏற்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக செவிலியர்களோ அல்லது மருத்துவர்களோ அல்லது அந்த மருத்துவமனை தலைமை நிர்வாகமோ எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்வதில்லை, அக்கறை காட்டுவதில்லை. இது சம்பந்தமான புகார்கள் கொடுத்தும் அலட்சியமாக செயல்படுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர். எனவே அந்த ஒப்பந்த பணியாளர்களை வைத்து மருத்துவம் பார்ப்பதும் சிகிச்சை அளிப்பதும் அது மட்டுமின்றி இந்த எலிகள் நடமாட்டம் போன்ற அந்த சுகாதார சீர்கேடு ஏற்படக்கூடிய அந்த அவலங்களையும் கண்டுகொண்டு மாவட்ட நிர்வாகம் துறை சார்ந்த அதிகாரிகள் அந்த நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற அந்த அதிகாரிகள் மீது செவிலியர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளிகள் மட்டுமின்றி பொதுமக்கள் சமூக கோரிக்கை வைத்து வருகின்றனர்.